வணக்கம் நேயர்களே, மீண்டும் ஒரு நிஜத்தின் தேடல் நிகழ்ச்சியில் சந்திப்பதை எட்டு மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியானது போகிமன் கோ என்கின்ற விளையாட்டு தொடர்பானதாக தான் அமைய போகிறது. இது தொடர்பான ஆய்வுக்காக நாங்கள் இப்போது நிஜத்தின் தேடல் நிகழ்ச்சியுடைய ஆய்வாளர் சுரேஷ் தர்மா அவர்களை இணைத்துக் கொள்கின்றோம். வணக்கம் சுதர்மா அவர்களே. வணக்கம் தினேஷ். வணக்கம் நேயர்களே. வீடியோ கேம் எனப்படுகின்ற விளையாட்டுகளின் திருப்பு முனையாக அமைந்திருக்கின்ற இந்த போகிமன் கோ என்கின்ற விளையாட்டு தொடர்பில் தற்போது மக்கள் மத்தியில் அதிகமாக பேசப்பட்டு வருகின்றது. இதிலே பல நன்மைகளையும் தீமைகளையும் கொண்டதாக கருதப்படுகின்ற இந்த போகிமன் என்கின்ற கேரக்டர் பல ஆண்டுகளாக இருந்து வந்த போதும் அது இப்போது பிரபலம் அடைவதற்கான காரணம் என்னவாக இருக்கும் என்று நினைக்கிறேன். இந்த ஆரம்பத்தில் ஒரு விளையாட்டாக நீங்கள் குறிப்பிட்டது போல இந்த வீடியோ கேம் விளையாட்டாக இது ஆரம்பிக்கப்பட்டாலும் அது சென்றுள்ள தூரமே இதனை இத்தனை விவகாரங்களுக்குமான காரணமாக்கியுள்ளது. குறிப்பாக இந்த போகிமன் கோ என்கின்ற இந்த விளையாட்டு இந்த ஒரு ரியல் சிஸ்டம் எனப்படுகின்ற அந்த குளோபல் பொசிஷன் சிஸ்டம் எனப்படுகின்ற அந்த பாதை வரைபடங்களை மையமாக வைத்து இந்த ஸ்மார்ட் போன் எனப்படுகின்ற அந்த தொலைபேசி கருவிகளின் கேமராக்களையும் உபயோகித்து நிஜத்துடன் ஒரு நிகழ்வை அல்லது ஒரு நினைவை கலக்கின்ற ஒரு விளையாட்டாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இதுவே இன்றைய அந்த நீங்கள் குறிப்பிட்டது போல எல்லா இடமும் பேச்சாக இருப்பதற்கான காரணமாக இருக்கின்றது. இந்த போகிமன் கோ என்கின்ற விளையாட்டில் இந்த போகிமோன் எனப்படும் கரெக்டர் 200க்கு மேற்பட்டவை இருக்கின்றன. அவைகளை தேடி இந்த கேமராக்களுடன் இளைஞர்கள் யுவதிகள் பயணிப்பதும் இது தொடர்பான விவகாரங்களாக அவர்கள் அனுமதிக்கப்படாத இடங்களுக்கு செல்வதாகவோ அல்லது ஆபத்து வாய்ந்த இடங்களுக்கு செல்வதாகவோ அல்லது தவறி விழுவது தொடர்பான பல பல இத்தியாதிகள் இடம்பெற்றுள்ளன. இருந்த போதும் இந்த விளையாட்டு உலகில் இது மாறாக ஒரு புதிய திருப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதனை எவ்வாறு குறிப்பிடலாம் என்று சொன்னால், அந்த இது நிஜத்துடன், அதாவது இந்த நாங்கள் குறிப்பிடுகின்ற இந்த ஜிபிஎஸ் என்கின்ற சிஸ்டத்துடன் இணைந்து இந்த விளையாட்டு இருப்பதால் அது அந்த இடங்கள், குறிப்பிட்ட இடங்கள் அங்கே நிஜமாக இருக்கின்ற இடங்கள், அந்த விளையாட்டில் ஈடுபடுபவர்கள் காணுகின்ற இடங்கள் அவர் இருக்கின்ற சுற்றாடலை சூழ்ந்து நிஜமாக இருக்கின்றவை. அந்த நிலையில் அவர்கள் அது தொடர்பான ஒரு பிரதிமை இல்லாமல் அல்லது அதனை ஒரு விளையாட்டாக எடுக்காமல் ஒரு நிஜமாகவே நம்பிக்கை ஏற்படுகின்ற காரணியாகவும் அங்கே கற்பனா சக்தியாக இருக்கின்ற அந்த போகிமோன் என்கின்ற கேரக்டர்களை தேடி கண்டுபிடிப்பது போன்றவற்றை செய்வதில் அவர்களுக்குள்ள ஈடுபாடும் ஒரு தனியான ஒரு நிலைக்கு இந்த இவர்களை இட்டு சென்றுள்ளது. அல்லது இவர்கள் இந்த விளையாட்டுடன் ஒன்றிணைந்து விட்டார்கள் என்பதைத்தான் நாங்கள் இந்த முதல் தகவலாக இதை குறிப்பிடலாம். மறுபக்கமாக ஆமாம், இது ஒரு வீடியோ கேம். நாங்கள் குறிப்பிட்டது போல இது நிஜத்தை பார்க்கின்றது அல்லது நிஜத்தில் உள்ள தரவுகள், அதாவது ஒரு 4 செய்மதி தொடர்புகள் ஏற்படும் பொழுது அதன் மூலம் நாங்கள் இருக்கின்ற இடத்தை கண்டுபிடிப்பதனைத்தான் நாங்கள் அந்த இருக்கின்ற இடத்திற்கான வரைவை அல்லது தரவை கண்டுபிடிப்பது அந்த குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம் என்பதை அது பாய்ப்பதன் மூலம் இவ்வாறான ஒரு நிலையை ஏற்படுத்தியுள்ளது. இது இந்த உலகிற்கு புதியது. இந்த விளையாட்டு தான் இப்பொழுது இவ்வாறான ஒரு நிலைக்கு மக்களை இட்டு செல்கின்றது. எனவே அது பரபரப்பாக்குகின்றது. மறுபக்கமாக பாதக சாதகங்களை ஆராய வேண்டிய ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளியுள்ளது என்றும் குறிப்பிட்டுள்ளார். இந்த விளையாட்டினை எந்த வயதினர் அதிகமாக பயன்படுத்துகின்றார்கள்? இதையும் தாண்டி இந்த விடயம் எவ்வாறு நாடுகளுடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக அமையும் என்று சொல்லி நினைக்கிறேன். இந்த கரெக்டர் ஒரு 18 வருட காலமாக 1998 கார்ட்டூனாகவும் இந்த வீடியோ கேமாகவும் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த போகிமோன் என்கின்ற கரெக்டர் இப்பொழுது கோ என்கின்ற ஒரு மேலதிக வார்த்தையுடன் மக்களை இந்த நடந்து விளையாட வைக்கின்றது. முன்னர் இது ஒரு இடத்தில் இருந்தவாறு இந்த விளையாட்டில் ஈடுபட்டாலும் இப்பொழுது இந்த விளையாட்டில் ஈடுபவர்கள் நிச்சயமாக நடந்து செல்ல வேண்டும். அந்த போகிமோன் ஒளிந்திருக்கின்ற இடத்தை காண வேண்டும். அந்த போகிமோனுடனான சண்டைகள் போன்றவற்றில் ஈடுபட வேண்டும் என்கின்ற பல இத்தியாதிகளை கொண்டுள்ளபடியால் இது நிச்சயமாக அந்த
1998 இருந்து வளர்ந்த வளர்ச்சியின் அதியுச்ச வளர்ச்சியாக நாங்கள் இப்பொழுது நிலையை பார்க்கலாம். 2016 இந்த ஜூலை மாதம் தான் இது இப்பொழுது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இதில் இன்னொரு விடயம் என்னவென்று சொன்னால், இந்த அங்கே இந்த போக்கிமான் என்கின்ற முட்டைகள் கூட அந்த ஹேட்ச் பண்ணுகின்ற அவற்றை இந்த பொறிக்க வைக்கின்ற முறை, அவற்றிலிருந்து குஞ்சு வருகின்ற செயற்பாடு போன்ற ஒரு செயற்பாட்டையும் இந்த விளையாட்டு கொண்டிருக்கின்றது. இதற்காக அதிக தூரம் நடக்க வேண்டிய தேவைகள் போன்றவற்றை எல்லாம் அது ஏற்படுத்தியுள்ளது. அதாவது நிஜமாக இருக்கின்ற வரைவுகள், பாதைகள் மற்றும் காணிகள் என்பவற்றினூடாக சென்று அங்கே அந்த முட்டைகளை அந்த பொறிக்க வைக்க வேண்டும் என்று அல்லது அந்த குஞ்சு வர வைக்க வேண்டிய நிலையை ஒரு பொய்மையை ஏற்படுத்தியுள்ளதால் அவை அந்த பிரதிமை ஏற்படுத்தியுள்ளது. ஆனால் அதற்கு அவர்கள் நடந்தே ஆக வேண்டும். எனவே இவர்கள் பல பாதகமான இடங்களுக்கு செல்கின்றார்கள். மலைக்குன்றில் இருந்து ஒருவர் தவறு விழுந்திருக்கின்றார். அதே போன்ற பல சம்பவங்கள். ஒரு ரயில் தண்டவாளத்தில் ஒருவர் விழுந்திருக்கின்றார். ஒரு கர்ப்பிணி பெண் காருடன் மோதிருக்கின்றார் என பல சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளன. இந்த நாடுகள் கூட பாதுகாப்பு தொடர்பான விவகாரங்களில் இந்த விடயம் ஒரு அச்சத்தை ஏற்படுத்தும் என்கின்ற அறிவுறுத்தலை இது ஒரு செய்மதி மூலம் தரவுகளை புறப்படுகின்ற ஒரு நிலையை அல்லது புறப்படுகின்ற தரவுகளை உபயோகிக்கின்ற நிலையை கொண்டிருந்தாலும், இதன் மூலம் இதுவரை சென்று கண்டறியப்படாத இடங்கள் கண்டறியப்படலாம் என்கின்ற பயம் அதீதமாக ஏற்பட்டுவிட்டது. அது இந்த மத்திய கிழக்கு நாடுகள் என்றல்ல, தனியார் நிறுவனங்கள் போன்றவை கூட தங்களது தனிப்பட்ட பிரதேசங்களுக்கு தேவையற்றவர்கள் அல்லது வெளியார்கள் நுழைவதற்கான ஒரு செயலாக இதனை பார்க்கின்றனர், அல்லது இது அவ்வாறான ஒரு நிலைக்கு அவர்களை இட்டு சென்றுள்ளது. எனவே அது நிச்சயமாக ஒரு பாதுகாப்பு சம்பந்தமான ஒரு இடைவெளியை அல்லது இந்த தகவல்கள் களவாடப்படும் நிலை ஒன்றை ஏற்படுத்தியுள்ளது என்பது ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய உண்மை என்னவென்று சொன்னால், இந்த விளையாட்டில் நன்மைகள் இருக்கின்றன, ஆமாம் மக்கள் செல்கின்றார்கள் என்கின்றவற்றை விட இந்த விளையாட்டை விரும்பினால் ஒரு பாதுகாப்பு நிறுவனமோ அல்லது ஒரு நாடோ அல்லது ஒரு சக்தியோ தங்களது தேவைக்காக மாற்றி பாவிக்கக்கூடிய தேவை ஒன்றை இது ஏற்படுத்தியுள்ளது என்பதை நாங்கள் இங்கே அறிய வேண்டும். இதற்கான காரணம் என்னவென்றால், இந்த விளையாட்டுகளுக்கான அந்த உபயோகிக்கப்படுகின்ற தரவுகள் மாறாக அந்த சில மென்பொருட்களை இன்னும் இணைத்து விடயங்களை களவாடுவதற்கான நிலையை ஏற்படுத்தி விடும் என்கின்ற ஒரு பயம் உண்மையான தோற்றத்தை கொண்டுள்ளது. அதே போன்று பொழுதும் இந்த இளைய வயதினர் தான் இதில் இந்த பிரபஞ்சமாக விளையாடினாலும், தற்போதைய நிலையில் இந்த மத்திய வயதினர் எனப்படுகின்ற இந்த 30 இருந்து 50 வரையானவர்கள் கூட இதில் ஈடுபட்டுள்ளது ஒரு சர்ச்சை தோன்றிய ஒரு நிலையை ஏற்படுத்தியுள்ளது. முதலாவதாக அவர்கள் உடற்பயிற்சியை, அவர்களுக்கான நடைகள் போன்றவற்றை எல்லாம் இது கொடுக்கின்றது என்கின்ற ஒரு உண்மை ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. மறுபக்கமாக அவர்கள் அந்த ஆபத்துக்களை எல்லாம் கண்ணில் எடுக்காமல் அல்லது அந்த ஆபத்துக்களை நோக்கி செல்கின்றார்கள், அல்லது அதை இருக்கின்ற இடத்திற்கான குறுக்கு வழிகள், அந்த கரெக்டர் இருக்கின்றதாக தெரிவிக்கப்படுகின்ற இடங்களுக்கான குறுக்கு வழிகள் போன்றவற்றில் பயணிப்பதன் மூலம் பல ஆபத்துக்கள் அல்ல இடையூறுகளை விளைவிக்கின்றார்கள் என்ற குற்றச்சாட்டுகள் கூட வந்து கொண்டிருக்கின்றன. எனவே இதனை அந்த நிஜமாக ஆராய்வதற்காக, இதில் உள்ள சாதக பாதகங்களை ஆராய்வதற்காக நாங்கள் எடுக்க வேண்டிய காலம் என்னும் நிறைய உள்ளது. இந்த மென்பொருளை வெளியிட்ட நிறுவனமான நிண்டெண்டோ இந்த பொக்கிமோன் என்கின்ற கேரக்டர் உலகின் எந்த மூலையில் எந்த கோணத்திலும் கண்டுபிடிக்கப்படலாம் என அது ஏற்கனவே அறிவித்து விட்டது. எனவே இந்த விளையாட்டு பல நாடுகளுக்கு செல்ல போகின்றது. இப்பொழுது 26 நாடுகளில் தான் இந்த விளையாட்டுகள் இப்பொழுது அங்கீகரிக்கப்பட்டுள்ளன. எனினும் அவை பல நாடுகளுக்கு செல்லக்கூடிய சாத்தியங்கள் இருக்கின்றன. சிஐஏன் ஒரு அதாவது பங்கு கூட இந்த விளையாட்டில் இருக்கலாம் என்ற பொருளியை சில நிறுவனங்கள், ரஷ்ய நிறுவனங்கள் போன்றவை அல்லது செய்தி நிறுவனங்கள் வெளியிட்டிருந்தால் கூட அது ஏற்பதற்கு மறுப்புடைவையாக இருக்கின்றன. மறுபக்கமாக யாராவது விரும்பினால் அதனை அவ்வாறு செய்வதற்கான ஒரு நிலையை இது ஏற்படுத்தலாம் என்கின்ற ஐயம் இருக்கின்றது. அதனைத்தான் உங்களின் கேள்விக்கான விடையாக தர முடியும்.
இந்த மென்பொருள் விளையாட்டினை உற்பத்தி செய்கின்ற நிறுவனம் அடைந்த பங்கு லாபம் பற்றிய செய்திகளும் அதிகமாக இப்போது வெளிவர ஆரம்பித்திருக்கிறது. இது பற்றி நீங்கள் தெரிந்த விடயங்களை சொல்ல முடியும்? ஆமாம், இந்த பங்கு இல்லை என்கின்ற உச்சத்திற்கு சென்று விட்டது என்பதுதான் உண்மை. அதாவது நம்புதற்கரிய வகையில் பங்குகள் விலை உயர்ந்து விட்டன. 120 மடங்கு இதன் விலை ஜூலை 6ஆம் தேதியிலிருந்து உயர்ந்துள்ளது. அதாவது இந்த நிண்டெண்டோ என்கின்ற நிறுவனத்தின் பங்குகளின் பெறுமதியை இது ஜூலை 6 இருந்து இன்று வரையான தேதியில் $23 பில்லியன் உயர்த்தியுள்ளது. அல்லது அவ்வளவு பெரிதாக, அதாவது இப்பொழுது அதன் பங்குச்சந்தை பெறுமதி 2 மடங்குகளுக்கு மேல 120 மடங்காக அதிகரித்ததால் அதனுடைய பெறுமதி இப்பொழுது 42.5 பில்லியன்களாகவும், அது இதன் மூலம் இந்த முன்னணியில் இருந்த சோனி என்கின்ற இந்த தொலைக்காட்சி மற்றும் இயந்திர தயாரிப்பு மற்றும் வாகன தயாரிப்பு நிறுவனம் மற்றும் கேனன், மற்றது இந்த பேனசோனிக், மற்றது இந்த டொஷிபா போன்ற சகல கம்பெனிகளையும் பின்தள்ளி இப்பொழுது முன்னிலை வகிக்கின்றது. இதன் அந்த விளைவாக அல்லது பக்க துணையாக இந்த ஆப்பிள், கூகுள் போன்ற நிறுவனங்கள் கூட பல பல நன்மைகளையும் பல கோடி முதலீட்டையும் சம்பாதித்துள்ளன. குறிப்பாக இந்த ஆப்பிள் நிறுவனம் இதன் மூலம் ஒரு $3 பில்லியன் மேலான வருவாயை பெற்றுள்ளது. எனவே இந்த திடீரென ஏற்பட்டுள்ள இந்த மாற்றமானது நிச்சயமாக பண ரீதியாக பலத்ததொரு வெற்றியை ஈட்டியதாகவும், மறுபக்கமாக இது வெளியிடப்பட்ட உடனேயே இவ்வளவு பிரபலத்தை அடைந்ததும் பல மில்லியன் கணக்கான அங்கத்தவர்களை அல்லது விளையாட்டு விருப்புள்ளவர்களை தன்னுள் இணைத்ததும், அதற்கான காரணமாக மக்களிடம் இருக்கும் இந்த ஸ்மார்ட் போன் எனப்படுகின்ற அந்த டேட்டாக்கள் மற்றும் அந்த கேமராக்களை உபயோகிக்கக்கூடிய தொலைபேசிகள் தான் இதற்கான காரணமாக இருப்பதன் காரணம். எனவே இன்றைய தேதியில் ஆமாம், இந்த நிண்டெண்டோ நிறுவனத்தின் பொக்கிமோன் கோ ஒரு செய்தியாகின்றது என்பதை விட செய்திகளை உருவாக்கி கொண்டிருக்கின்றது. பல செய்தி நிறுவனங்களுக்கு தீனி போடுகின்ற பல செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. ஒரு இளைஞர் கூட கொல்லப்பட்டிருக்கின்றார். பல செய்திகள், அதாவது இவை இந்த விபத்துக்கள் குறித்த செய்திகளைத்தான் வெளியிடுகின்றன. மறுபக்கமாக இவ்வாறான விபத்துக்கள் 1-2 தான். ஏனைய பல்லாயிரக்கணக்கானவர்கள் இதன் மூலம் உடற்பயிற்சி பெறுகின்றார்கள், அல்லது இதன் மூலம் அவர்கள் இயங்குதிறன் அதிகரிக்கின்றது, அவர்களுடைய நுட்பம் அதிகரிக்கின்றது போன்ற பல தரவுகள் வந்து கொண்டிருக்கின்றன. சில வேளைகளில் இன்னும் ஒரு சில மாதங்கள் கழித்து அல்லது ஒரு வருடம் கழித்து நாங்கள் இந்த விடயத்தை மீள ஆராயும் பொழுது இதன் மூலமான பாதக சாதகங்கள் பற்றிய ஒரு மதிப்பீட்டை நாங்கள் மேற்கொள்ள முடியும். இதோடு நாங்கள் இந்த வாரத்துக்கான நிஜத்தின் தேடல் நிகழ்ச்சியினை நிறைவுக்கு கொண்டு வரப்போகின்றோம். இதுவரை நேரமும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு நாங்கள் கேட்ட கேள்விகளுக்கு பொறுமையாக பதில் சொன்னமைக்கு நன்றி சுதர்மா. நன்றி தினேஷ். நன்றி. மீண்டும் சந்திக்கும் வரை வணக்கம். லங்காஸ்ரீ, உலகத் தமிழர்களின் இதய துடிப்பு. www.lankasri.com